இது ஒரு கணவன் மனைவிக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு உரையாடல் மாதிரி அமைக்கப்பட்ட ஒரு கதை தான். கதை மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். இது எப்படி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு அழகிய வரியில சொல்லணும்னா, என் மனைவி உள்ளத்தின் ராணி, நானோ உலகத்தின் பேரரசன். பாருங்களேன், உங்க மனைவி மட்டும் உள்ளத்தை ஆளும் ராணியாக நீங்கள் வைத்துக் கொண்டால் நீங்கள் உலகத்துக்கே பேரரசன் ஆகலாம். இது கேட்கறதுக்கு ரொம்ப ஒரு பெருமைக்கு சொல்ற மாதிரி கூட தோணலாம். ஆனா இதுல இருக்கக்கூடிய ஒரு சில செய்திகளை நான் ஒரு கதை போல சொல்றேன் பாருங்க. இது ஒரு கதைன்னே நீங்க நினைச்சுக்கோங்க. ஆனா இது உண்மை சம்பவமும் கூட. அப்படித்தான் இந்த கதை எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா, எல்லா பெண்களுக்குமே நல்ல கணவன் அமைவதில்லை. அதே போல எல்லா கணவனுக்குமே நல்ல மனைவி அமையறது கிடையாது. அப்படி நல்ல கணவன் அமையாதவர்களுக்கும் நல்ல மனைவி அமையாதவர்களுக்கும் இது அவர்களை தங்களை மாற்றிக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக தான் இந்த கதையை நீங்க பார்க்கணும். சில பேருக்கு தோணும், நாம நல்லா இருக்கிறோம், இதே மாதிரி இருக்கலாமா இல்ல இருக்கக்கூடாதுன்னு கூட தோணும் இல்லையா? அவங்க எல்லாருக்குமே இது பொருந்தும். இளையராஜா ஐயா அவர்கள் கூட ஒரு பாட்டு பாடியிருப்பாரு, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அது இளையராஜாங்களா கண்ணதாசனுங்களா, அது எந்த கவிஞர்னு தெரியல. ஒரு பாட்டு இருக்குது, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்பாங்க. அப்படி மனைவி அமைஞ்சிட்டா பரவாயில்ல, அமையலைன்னா கணவன் அமைஞ்சிட்டா பரவாயில்ல. இப்ப இங்க கணவனும் இறைவன் கொடுத்த வரமா இருக்கு, அமைஞ்சிட்டா பரவாயில்ல. இல்லைன்னா இங்க அப்படித்தான் ஒரு கதை ஒண்ணு சொல்றாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அழகிய கிராமத்துல கணவன் மனைவி வாழ்ந்து வராங்க. கணவன் எப்படி நடந்துக்குவாருன்னா, தினந்தோறும் காலையில எந்திரிப்பாரு, அவருக்கு தேவை அப்படின்னா தொழிலுக்கு போவாரு. அந்த தொழில போய் அதுல வர வருமானத்தை வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுவாருன்னா, அவரு செலவு பண்ணிட்டு வந்துருவாரு. செலவு பண்ணிட்டு வீட்டுக்கு வரும்போதே இந்த வடிவேல் மாதிரி பாக்கெட்டை காலி பண்ணிட்டு தான் வருவார். வடிவேல் மாதிரி பாக்கெட்டை காலி பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டு நல்ல வயிறு முட்டை உணவு சாப்பிட்றதுங்களாம. சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன ஆயிரும், உணவு உண்ட மயக்கத்துல தூங்கிடுறது பகல்லையே. சரி, பகல்ல தான் தூங்கிட்டான், நைட் என்னடா பண்ற அப்படின்னா, நைட் எந்திரிப்பானாமா. எந்திரிச்சு அதே மாதிரி உணவெல்லாம் சாப்பிட்டு அவனுடைய தேவைகளை அந்த இடத்துல முடிச்சுக்க வேணாமா. இந்த தேவைகள்னாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கணவன் மனைவிக்குள்ள நடக்கக்கூடிய அந்த ஒரு தேவைகள்னு வச்சுக்கோங்களேன். அதை முடிச்சுட்டு சார்வல் என்ன பண்ணிடுவாரு, மறுபடியும் தூங்க போயிடுவாராமா. இது ஒரு நாள் செஞ்சா பரவாயில்ல, 2 நாள் செஞ்சா பரவாயில்ல, பல நாளா இதே தான் செய்யறானாமா. இப்ப மனைவி பார்க்கிற வரைக்கும் பார்த்தா, இவனை இப்படியே விட்டாலாம் சரியாகாது அப்படின்னு சொல்லி மனைவி ஒரு முடிவு பண்றா, இவனை எப்படியாச்சும் நம்ம சரி கட்டி ஆகுன்னு சொல்லிட்டு பயமுள்ள அன்னைக்கு வசமா சிக்கிட்டான். இது அப்படிதான் சொல்லணும். ஏன்னா எல்லா அவனுக்கான நாளும் அமைய போறது இல்லையா, அன்னைக்கு அவன் சிக்கிட்டான். அப்போ மனைவி சொல்றா, உனக்கு நான் ஒரு கதை சொல்றேன் கேளு. யாருங்க இங்க, நானே ஒரு கதை சொல்றேன், கதைக்குள் இது ஒரு கதையா போகுது. மனைவி சொல்றா, நான் எப்பேற்பட்ட வம்சத்தை சார்ந்தவ தெரியுமா, எங்க முன்னோர்கள், அதுல ஒரு பெண்மணி, அவ பேரு அன்னி மிஜிலின்னு பேர். அவ தன்னுடைய அப்பாவோடைய கண்களை தூங்குனதுக்காக பிடுங்கிட்டாங்க. வேலை பார்க்கறப்போ இந்த மிஜிலியோட அப்பா தூங்கிடுறாரு, அந்த கண்களை பிடுங்கிடுறாங்க. அந்த புடுங்கினது பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப துயரமா இருந்தது. அதுக்காக எதிர்த்து சண்டையிட்டு எவன் தண்டனை கொடுத்தானோ அவனையே அழிச்சவதான் இந்த அன்னி மிஜிலிங்கிறவ. அவரோட கதை உனக்கு சொல்றேன் கேள்வி சொல்லி இந்த கதையை ஆரம்பிக்கிற. எப்படி ஆரம்பிக்கிறான்னா, முதல்ல இந்த அப்பங்காரன் என்ன பண்ணிடுறான், ஆடு மேய்க்கிறவன் தான் இவங்க அப்பாவுக்கு வேலை. ஆடு மேய்க்கிறவர் என்ன பண்ணுவாங்க, பொழுதுக்கும் ஆடு மேய்ச்சிட்டே இருக்க மாட்டாங்க, கொஞ்ச நேரம் வெய்ய நேரத்துல அப்படி தூங்கத்தான் செய்வாங்க, நண்பகல் வேலையில தூங்கத்தான் செய்வாங்க. இவர் ஆடு மேய்ச்சிட்டே தூங்கிட்டார். ஆடு மாடு பக்கத்துலயே மேயும், எதெல்லாம் அக்கம் பக்கம் வயக்காடு இருக்கோ எல்லா பக்கம் தான் போகும். அப்படித்தான் போயிருச்சு. அப்படி பக்கத்து நெல் வயல்காட்டுக்குள்ள போய் அந்த நெல்லை எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. இத அந்த நிலத்து சொந்தக்காரர் போய் பார்த்துட்டு இந்த மாட்டை பிடிச்சிட்டு, தூங்கி அந்த அப்பனையும் பிடிச்சிட்டு
கொண்டு போய் பஞ்சாயத்துல நிறுத்திட்டார். பஞ்சாயத்துல எல்லாம் விசாரிச்சு பார்த்து என்ன சொல்லிட்டாங்க பஞ்சாயத்துக்காரங்க, நீ கண்ணு இருக்குன்னு தானே தூங்குன, அப்போ உன் கண்ணை புடுங்கிட்டா நீ இனிமேல் தூங்க மாட்டே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணை புடுங்கிடுறாங்க. கண்ணை புடுங்கிட்டு கண்ணை புடுங்கிறதுக்கு தீர்ப்பெல்லாம் கொடுத்தாங்க. அப்போ அந்த அன்னி மிஜிலி வந்து கேட்கறான், எங்க அப்பா தூங்குனது தவறுதான், ஆனா அதுக்கு நீங்க இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்துட்டீங்கன்னா எங்க அப்பாவுக்கு வருங்காலமே இல்லாம போயிடும், வேற ஏதாவது தண்டனையை மாத்தி கொடுங்கன்னு அந்த அன்னி மிஜிலி கேட்கறான். ஆனா இவங்க வந்து அப்பெல்லாம் முடியாது, நாங்க சொன்ன சொல் தவற மாட்டோம். யாருங்க? இந்த பஞ்சாயத்துக்காரங்க, இந்த நாட்டாமினாலும் சொல்லுவோம்ல அந்த மாதிரி வச்சுக்கோங்க, நாங்க சொன்ன சொல் மீற மாட்டோம், தண்டனை கொடுத்ததுன்னு சொல்லி அந்த அப்பனோட கண்ணை புடுங்கிடுறாங்க. அப்போ இந்த புடுங்கணும்னா அந்த அப்பங்காரனுக்கு எப்படி இருக்குங்க, வலியும் வேதனையும் தாங்க முடியல. ஒவ்வொரு நாளும் வீட்டுல அழுதுகிட்டே இருக்கான். கண்ணே இல்ல, கண்ணுல தண்ணி எங்க இருந்து வரலன்னா என்கிட்ட கேட்காதீங்க, அழுதுகிட்டு இருக்கிறான் அவ்வளவுதான். இதை தாங்க முடியாத மகள் என்ன பண்றா, திதியன் அப்படிங்கிற ஒரு மன்னங்கிட்ட போய் முறையிடுறான். இந்த மாதிரி எங்களுக்கு நாங்க செய்தது பிழைதான், நாங்க இந்த தவறு செஞ்சிட்டோம், தூங்கிட்டோம், எங்க அப்பா தூங்கிட்டாரு, ஆனா அதுக்கு அவங்க கொடுத்த தண்டனையும் நியாயம் இல்லையே, இதுக்கு நீங்க தான் எங்களுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கணும்னு அந்த மன்னங்கிட்ட போய் இந்த அன்னி மிஜிலி கேட்கிறான். மன்னன் சரி நான் விசாரிக்கிறேன், நீ அமைதியாருன்னு சொல்லி மன்னன் விசாரிக்கிறான். அப்போ இந்த அன்னி மிஜிலி வந்து சொன்னதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அந்த அன்னி மிஜிலியை பத்தி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறான். இந்த அன்னி மிஜிலி எப்பேற்பட்டவன்னு கேட்டீங்கன்னா, நல்ல வாள் சண்டையிலையும் சிலம்பு சண்டையிலையும் தற்காப்பு கலைகளையும் மிகவும் தேர்ச்சி பெற்றவர். இத மன்னன் தெரிஞ்சுட்டு என்ன சொல்றான், உனக்கான நியாயத்தை நீ தான் கேட்கணும், அதுக்கு நீ என்ன பண்ற, என்னுடைய படைகளுக்கு தலைமை தாங்கி அந்த போரை நீ நடத்தும், போரே செய், உனக்கான நியாயம் கேட்பதற்கு நீ அவர்கள் மாதிரி போகாம போர் எடுத்து போ. இப்ப உங்களுக்கு தெரியும், ஏன் ஒரே ஊருக்காரன் நாட்டாமைக்கு எதுக்கு போர் எடுத்து போகணும், இங்கதாங்க ஒரு கதையில ஒரு சின்ன திருப்பு முனை. இந்த வழக்கு நடந்தது, இந்த வழக்கினால் பாதிக்கப்பட்டவர் தென்னக பகுதியை சேர்ந்தவர், இந்த வழக்குக்கு தண்டனை கொடுத்த நாட்டாமை வடக்கு பகுதியை சேர்ந்தவர். இது வடக்கு கோசர்கள் என்று சொல்லுவாங்க. இந்த வடக்கு கோசர்கள்னு ஒரு குழு இருந்திருக்கு. அதாவது இந்த வடக்கு தெற்கு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, இன்னைக்கு இது அன்னையிலிருந்தே இருக்கு. அப்படி அந்த வடக்கு பகுதியை சேர்ந்தவங்க தண்டனையை கொடுத்தாங்க. அப்ப இந்த அன்னி மிஜிலி படையெடுத்து போறான். அந்த வடக்கு கோசர்கள் என்ன பண்றாங்க, தாங்க செஞ்சது தவறுன்னு அப்போ கூட உணராம ஒரு பெண் நம் மீது படையெடுத்து வருவதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போய் என்ன பண்றாங்க, அந்த ஊர் மக்கள் எல்லாம் திரட்டி ஒரு படையை ஒண்ணு சேர்த்து போர்க்களத்துக்கு வந்துட்டாங்க. இப்ப ரெண்டு பேரும் எங்க சந்திக்கிறாங்கன்னா போர்க்களத்துல சண்டை பயங்கரமா நடக்குது. அப்ப இந்த அன்னி மிஜிலி தன்னுடைய இரு கைகளாலையும் வாளை சுழட்டி ஒவ்வொருத்தரையும், அந்த எதிரி களத்தை அந்த கோசர்கள் படை வீரர்கள் ஒவ்வொருத்தரையும் வெட்டி வீசும் போது அந்த படை தளபதிகளும் தலைவர்களும் அஞ்சி நடுங்கினார்கள். கடைசியில இறுதியில என்ன பண்றா, நீ அப்பனுக்கு தண்டனை கொடுத்த அந்த வடக்கு கோச தலைவனை புடிச்சு உட்கார வச்சு, நான் உங்கள்கிட்ட அன்னைக்கே சொன்னேன், எங்க அப்பாவுக்கு இந்த தண்டனை வேண்டாம், மாத்தி கொடுன்னு நான் கேட்டேன், ஆனா நீ என்ன பண்ண, அன்னைக்கு நான் வலியவன் கொடுக்கும் தீர்ப்பே நியாயமானதுன்னு சொல்லி வலிமையே இல்லாதவனுக்கு நீ ஒரு தண்டனை கொடுத்த, நீ வலியவன் தானே சொன்ன, நான் வலியவளாவே என்று வந்து வலிமை உள்ளவளாகவே இன்னைக்கு வந்து உங்கள்கிட்ட நின்று நீ செஞ்சது தப்புன்னு உனக்கு சொல்லி நான் உனக்கு தண்டனை கொடுக்கறேன்னு சொல்லி அந்த இரு கைகளையும் வெட்டி எறிகிறார். இப்போ ஒரு ஆணுக்கு இரு கைகளையும் இந்த சோழரோட வெட்டி எறிஞ்சதுக்கு அப்புறம் அவன் எப்படி உயிரோடு இருப்பான், அவனும் இந்த களத்திலேயே இறந்து போகிறார். இதெல்லாம் யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கா, அந்த வேலை வெட்டிக்கே போகாத, தினமும் தின்னுட்டு பகலும் தூங்குறது, இரவும் தன்னுடைய சிற்றின்பத்தை முடிச்சுக்கிட்டு தூங்குறது அவன் புருஷன்கிட்ட மனைவி சொல்றான். எப்படி சொல்றா பாருங்க, அதாவது நான் அந்த வம்சத்தை சார்ந்த பெண்ணடா, உனக்கு நான் சொல்லி சொல்லி பாக்குறேன், நீ மாறிக்க, ஏன்னா நீ இது குடும்பம், பரத்தையர் இல்லை, பரத்தையரோட இல்லம் இது கிடையாதுங்கிற, அதாவது நீ காசுக்காக வந்துட்டு போற இடம் இது இல்ல, இது குடும்பம் அப்பா, குடும்பத்தை காக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்குது, நீ அந்த வேடம் பூண்டிருக்கிறாய்.
எப்படி சொல்றா பாருங்க, கணவன் தப்பு செய்யறான், தப்ப சொல்லணும், சொன்னா அவன் கேட்கணும். எப்படி சொல்றா பாருங்க, தன் கணவனை திருத்துவது போல் இந்த இலக்கிய பாடலை அமைத்திருக்கிறார்கள் நமது முன்னோர்கள். அந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா அகநானூறு பாடல், பாடல் எண் வந்து 196. நான் அந்த பாடல் வரிகளை மட்டும் சொல்லிடுறேன், நான் விளக்கத்தை தான் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது. நெடுங்கொடி நுடங்கும் நரவு மலி பாகத்து நாள் துறை பட்ட மோட்டிரு வாரா அல் துடிக்கண் கொழுங்குறை துடிக்கண் கொழுங்குறை நொடுத்து உண்டு ஆடி. புரிஞ்சிருச்சுங்களா? எப்பவும் சாப்பிட்டு ஆடிட்டு தூங்குறதான் வேலை. உண்டு ஆடி வேடம் மறந்து, நீ என்ன வேடத்துல இருக்கிற? புருஷங்கிற வேடத்துல இருக்கிறியா, இல்ல ஒரு தாய்க்கு மகன்கிற வேடத்துல இருக்கிறியா, ஒரு படைக்கு தளபதி தாங்கிற வேடத்துல, என்ன வேடத்துலயா இருக்கிற? மறந்துட்டிய. மறந்து துஞ்சும் கொழுனார்க்கு பாட்டி. இங்க பாட்டிங்கிறதுனா மனைவியும் குறிக்கிறதுக்கு அப்படி சொல்லுவாங்க. இது உவமை அணியில வருங்க. ஆம்பல் அகிலை, அவன் மனைவி எப்பேற்பட்ட உனக்கு சாப்பாடு போட்டிருக்கா தெரியுமா? ஆம்பல் இலையில. இன்னைக்கு நம்ம வாழை இலையில சோறு திங்கிறோம் இல்லையா, அன்னைக்கு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா வாழை இலையிலையும் போடுவாங்க. இந்த ஆம்பல் இலையில அது நல்லா தட்டு மாதிரியே இருக்குங்க, இந்த அல்லி மலர்னு சொல்லுவாங்க அது. அந்த இலையில உனக்கு சாப்பாடு போட்டிருக்கிறா. அடுத்து சொல்றாரு பாருங்க, அமலை வெஞ்சோறு சுட சுடாக்கி போட்டாலாமா ஐயா உனக்கு? 3 நேரம் தூங்கிட்டு இருக்கணும், எதுக்கு சுட சுட சோறுன்னு தெரியல. சுட சுட ஆக்கி சோறு போட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன பண்ணலாமா உனக்கு? தீம், அந்த சுட சோறு எப்படி எல்லாம் ஆக்கி போட்டுக்க பாருங்க. தீம் புளிப்பு, அப்படியே அந்த தீம்னா சுவை மிகுந்த புளி குழம்போடு உனக்கு போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த கனி எல்லாம் எடுத்து அதை அப்படி சின்ன சின்னதா பிச்சு உன் கையில கொடுக்கறாளாமா. அப்படியெல்லாம் உன்னை பார்த்து பார்த்து வச்சவதான் உன் பொண்டாட்டி. பின் திரள் கனி பெய்து விடியல் வைகரை இடும் உன் ஊரே. நீ என்ன பண்ற? அவ இப்படி எல்லாம் கொடுக்கற வைகரையே, எப்போ வீட்டுல இருந்து நீ வெளியே போற, எப்ப நீ உள்ள வரன்னு தெரிய மாட்டேங்குது. நெடுங்கலம் அப்படிங்கிறார். இங்கதான் வந்து என்னன்னா, நெடுங்கலம் அப்படின்னாங்க பரத்தையோர இல்லத்துக்கு நீ எப்படி யாருக்கும் தெரியாம போயிட்டு யாருக்கும் தெரியாம வெளியே வருவியோ, சொந்த வீட்டுக்கே நீ அப்படி வரைன்னு ஒரு பொருள் வரும். இங்க பரத்தையே நேரடியாக பொருள் எடுக்கக்கூடாது. நெடுங்கலம்னா பரத்தைங்கிறதான் பொருள். இங்க எப்படி பொருந்தும்னா, தலைவன் தன் சொந்த வீட்டுக்கே எப்படி வரான் அப்படிங்கறதான் இதனுடைய பொருள். அப்படி வரக்கூடாது, தலைவன் தலைவனாக வர வேண்டும், திருடன் போல வரக்கூடாது. திருடனுக்கு இங்க வேலையே இல்லை, சரிங்களா? அதான் நெடுங்கலம் குறுக வாரால் சொல்லிட்டு சொல்றா, நீ இப்படி வந்துட்டு போயிட்டு இருக்கிற இல்லையா, உனக்கு ஒரு கதை சொல்றேன் கேளு. அதான் இந்த கதை. தந்தையின் கண் கவின் அழித்தான் தப்பால் தெருவுற வர ஒன்று மொழி. ஒரு சொல் சொல்றேன் கேளு. ஒரு மொழி கோசர் கொன்று முரண் போக்கிய கடுந்தேர் திதியன் அழுந்தை. நான் யார்கிட்ட போய் உதவி கேட்டேன் அப்படின்னா, அந்த கோசர் செஞ்ச அந்த இது, அதான் உவமையா சொல்றான். கடுந்தேர் திதியன் அழுந்தை கொடுங்குலை அன்னி மிஜிலியின் இயலும் நின் நில தகுவியை முயங்கிய மார்பேங்கிறாங்க. என்ன சொல்ல வரான்னா, நான் அந்த வம்சாவளிய வந்த பெண்ணு, உனக்கு ஒரு தடவை தான் சொல்லுவேன், புரிஞ்சுக்கோ, இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு அவள் மண்பானையின் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறார். ஏன் மண்பானையில் சத்தியம் விடுறான்னா, மண்பானைக்கு மட்டும்தான் பஞ்சபூதங்களையும் உள்வாங்கி ஆற்றல் தந்த உணவாக வெளி கொடுக்கும் ஒரு மாபெரும் அச்சய பாத்திரம் மண்பானை தான். ஆக நாம் அனைவரும் இதிலிருந்து என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டால், பெண்ணை அவர் மனைவியை உங்கள் உள்ளத்தில் ராணியாக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உலகத்துக்கே பேரரசனாக வாழலாம். நாம் அனைவரும்
இந்த மகளிர் தினத்தை போற்றுவோம், வணங்குவோம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.